ஹாய்! இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய இசை பயணத்த வந்து ஒரு குட்டியா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து அம் சொல்லலாம் அப்படின்னுட்டு தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய மியூசிக் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படியெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து மியூசிக் மேல வந்துச்சு, அப்படின்றத வந்து நான் வந்து ஷேர் பண்ண போறேன். அ அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போலாம். என்னோட பேர் சாய் பிரியா முகுந்தன். பட் இந்த மியூசிக் சேனல் என்னுடைய சேனலுக்கு வந்து ஆரணியும் இசையும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஆரணி அப்படின்றது வந்து ஒரு பெயர். இது வந்து ஒரு ஒஃபிஷியலான நேம் வந்து வச்சுருக்கலாம். ஸோ ஆரணி அப்படின்றது என்னுடைய பேர் தான். ஸோ என்னுடைய அப்பாவோட பேர் வந்து முகுந்தன் அண்ட் அம்மாவோட பேர் வந்து பிரபாநந்தினி. ஸோ நான் வந்து ஒரு ஸ்ரீலங்கன். எனக்கு இந்த மியூசிக் எப்படி வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010 வந்து அம்மா வந்து என்னோட அக்காவை, என்னோட தங்கச்சி 3 பேரையும் வந்து பரதநாட்டிய கிளாஸ்லேயும், கர்நாடிக் கிளாஸ்லேயும் வந்து சேர்த்து விட்டாங்க. எதுக்காக வந்து சேர்த்து விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து இசை மேலே வந்து ஆர்வம் இருக்குது. ஸோ எங்களை வந்து படிப்பிக்கணும் அப்படின்றது அப்பா அம்மாவோட விருப்பம். ஸோ அந்த வீணை அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு வந்து அப்பாவோட விருப்பம். ஸோ அந்த ஒரு விருப்பத்தை வந்து எங்கள் அம்மா வந்து எங்களுக்காக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது மியூசிக் அண்ட் பரதநாட்டியம். ஸோ அது 2லையும் வந்து சேர்த்து விட்டாங்க. தென் 1 இயர் வந்து நாங்கள் படிச்சினாங்க. அதுக்கு பிறகு வந்து நாங்களாம் ஸ்டாப் ஆகலை. எங்களுடைய குருவுக்கு வந்து பர்சனல் இஷ்யூஸ்னால அவங்க வந்து கிளாஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே 1 இயர் வந்து பிரேக் ஆச்சு. 2013 வந்து அகெயின் 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் லேட்டராக வந்து அகெயின் வந்து நாங்கள் வந்து வேற ஒரு கிளாஸில் வந்து எங்களை வந்து அம்மா வந்து சேர்த்து விட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் கிடையாது. பரதநாட்டியம் அந்த 1 வருஷம் படித்தது தான். அதுக்கு பிறகு வந்து பரதநாட்டியம் பழகையில். பட் மியூசிக், அதாவது கீபோர்ட், பியானோ அண்ட் வோக்கல்ஸுக்கு வந்து 2013 வந்து சேர்த்து விட்டாங்க. அது வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து படித்தேன் பாட்டு. பட் அது வந்து கர்நாடிக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு வாய்ஸ் ட்ரைனிங் அந்த மாதிரி தான் வந்து பழகினேன் நாங்கள் அந்த 3 இயர்ஸும். அண்ட் மெயினாக அதில் ஃபோக்கஸ் பண்ணது வந்து பியானோவை. ஸோ இதான் வந்து என்னோடய ஹிஸ்ட்ரி, அதாவது நான் வந்து லேர்ன் பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போது என்னோடய வாய்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு வந்து சரியாக சொல்ல தெரியல. ஏன்னா இப்போ கதைக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், பாடும்போது ஒரு மாதிரி இருக்கும், கத்தும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் அந்த டைமில் பார்த்திங்கன்னா, அதாவது 2014, 15 அந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய வாய்ஸஸ் வந்து ஒரு பேஸ் வாய்ஸ் போல். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து மியூசிக்கில் வந்து அந்தளவுக்கு ஆர்வம் வந்து குறைஞ்சிட்டுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் பேஸ் வாய்ஸ் அப்படின்றதுனால எனக்கே வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து இருந்துச்சு. அதே போல் சில பேர் சொல்லியிருக்காங்க லைக் பேஸ் வாய்ஸ் அப்படின்னு. பட் என்ன அப்படின்னா, பேஸ் வாய்ஸ் வந்து ஒரு யூனிக்கான வாய்ஸ் அப்படின்றது சீரியஸாக எனக்கு அந்த டைமில் எனக்கு எடுத்து சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. எனக்கும் வந்து அந்த நாலேஜ் கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மியூசிக்கில் இருந்த ஆர்வம் வந்து குறைஞ்சிட்டே வந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து பேஸ் வாய்ஸாக இருக்குது, ஸோ நல்லா இல்லை, அந்த ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த பாட்டு மேலே உள்ள ஆர்வம் வந்து குறைய தொடங்கிட்டுது. ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பேஸ் வாய்ஸாக இருந்தால் கூட அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு கச்சேரி அந்த மாதிரிலாம் போயிருக்கிறோம் நானும் எங்கள் அக்காவும். அதுக்கு பிறகு லைக் ஏன் நான் இந்த மாதிரி பாடுறேன் அப்படின்ட்டு லைக் எனக்கு வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மியூசிக்கை வந்து குறைச்சி வச்சு அந்த ஒரு ஆர்வம் வந்து மியூசிக்கில் எல்லாம் வந்து எந்த கிளாஸும் போகலை. பட் பியானோவில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபிங்கரிங்கெல்லாம் பழகி எப்படி சொல்கிறது, பியானோவோட கொஞ்சம் பேசிக்கம் வந்து பழகி வச்சுருந்தேன். ஸ்டில் எனக்கு அந்த டச் இருக்குது. ஸோ பியானோவை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாக பழகிட்டு பிறகு என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி மியூசிக்கை வந்து நான் வந்து மியூசிக்குக்கும் போகலை, பியானோ கிளாஸும் போகலை. இன் பிட்வீன் 12th ஸ்டாண்டர்ட் டைம்லலாம் எங்கள் அம்மா கர்நாடிக் கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. கிரேட் எக்ஸாம் எழுதினேன் நான், 3 கிரேடு எக்ஸாம் வரைக்கும் எழுதினேன் நான் கர்நாடிக்கில். பட் அதுக்கு பிறகு அதை கன்டினியூ பண்ண பிடிக்கல எனக்கு. ஸோ என்னென்னா அந்த வாய்ஸ் வந்து ஒரு என்னோடய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால என்னால் வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்ற போல் விட்டுட்டேன். 2019 வந்து நான் வந்து யூனிவர்சிட்டி சேர்ந்தேன். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா
எங்கள் அக்கா வந்து புதுசாக ஒரு மியூசிக் கிளாஸ் போனான். ஸோ 2019. ஸோ அந்த கிளாஸ் போயிட்டு வந்து வீட்டில் வந்து சொல்லும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மியூசிக் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து திரும்ப கூடிட்டுது. அதே போல் யூனிவர்சிட்டி சேர்ந்த டைமில் நான் யோசித்து பார்க்கும்போது லைக் ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது எனக்கே வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சு. லைக் ஏன் எனக்கு வந்து எதுவுமே இல்லை. பட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லைக் 2019-20 எல்லாம் என்னுடைய வாய்ஸும் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. மேபி அது வந்து என்னோடய பீரியட் ஆஃப் அந்த வாய்ஸ் சேஞ்சிங் அந்த க்ரோயிங் பீரியட் நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு தெரியல. அண்ட் அந்த பேஸ் வாய்ஸோட இம்பார்ட்டன்ஸும் எனக்கு தெரியல. ஸோ அதனால் அது வந்து நாங்கள் வந்து அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு பிறகு என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்சாக தொடங்கிச்சு. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க லைக் ஃபோனில் பேசும்போது வாய்ஸ் நல்லா இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா I noticed my voice and I started to love music. So from that 2019 and or 2020 till now எனக்கு இப்போ வரைக்கும் மியூசிக்ன்றது பைத்தியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நான் அந்த டைமும் பார்த்திங்கன்னா நான் என்னோடய யூனிவர்சிட்டி டைமில் வந்து நான் வந்து கொரோனா டைம். ஸோ வீட்டில் இருந்து படித்தேன் நான். ஸோ அந்த 1 இயரும் பார்த்திங்கன்னா நான் வந்து மியூசிக் கிளாஸ் போயிருக்கேன். ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் கிளாஸ் வந்து நான் கண்டினியூ பண்ண முடியல டைம் கிளாஷ்னால. ஸோ அப்போ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு மியூசிக் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது படிப்பு கூட வேண்டாம் மியூசிக் தான் வேணும் அப்படின்ட்டு. அதனால படிப்பை வந்து டிஸ்கன்டினியூலாம் பண்ணல. பட் ஐ கிராஜுவேட்டட். அந்த டைமில் பார்த்திங்கன்னா படிப்பு ஒரு சைடு மியூசிக் ஒரு சைடு அப்படின்னு சொல்லிட்டு என்னையே வந்து ரெண்டையும் வந்து செப்பரேட் பண்ணி நான் வந்து படிப்புலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணேன் அண்ட் மியூசிக்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணேன். மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இசை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்போ 2020 அதை வந்து ஆழமாக உள்வாங்கிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மியூசிக் கண்டா வந்து பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹையர் ஸ்டடீஸ் கூட 2-3 ஆப்ஷன்ஸ் வச்சேன். மியூசிக் வந்து மெயின் ஸ்ட்ரீமாக மாற்றிக்கலாம் அப்படின்லாம் யோசித்தேன். பட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு எய்ம் இருக்குது. ஸோ அந்த ஒரு எய்முக்காக நான் வந்து ஓகே மியூசிக் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் வந்து ஐ கேன் ஹாவ் மை வோக்கல். ஸோ அதை வந்து என்னால் ஓனாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் நான் வந்து என்னுடைய மெயின் ஸ்ட்ரீமாக வந்து மியூசிக்கை மாற்றாமல் வச்சுருக்கேன். என்னுடைய எய்மை வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ எம் pretty sure that I will come back to music. So that much I love music. மியூசிக்கை விரும்ப தொடங்கினது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020. அது ஏன் அப்போ வந்து மியூசிக் மேலே அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு வந்தது, பாட்டு இசை மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அக்காவோட குரூப். அதாவது எங்கள் அக்காவுக்கு அந்த டைமில் சொல்லிக் கொடுத்த இப்போ ரீசெண்டாக இப்போ வரைக்கும் இனி அவர் தான் எங்களோட மியூசிக் மாஸ்டர். ஸோ அவர் எப்படி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்றத எங்கள் அக்கா வந்து சொல்லுவாள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மியூசிக் மேலே எல்லாமே வந்து இவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் செல்ஃப் லேர்னிங் எவ்ரிதிங் நான் செய்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கற்றுக்கிட்டு செய்கிறது தான். ஸோ என்னுடைய மியூசிக்ன்ற என்னன்னு நான் பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2020 அவர்கிட்ட நான் அந்த அக்காவை பார்த்து அவர்கிட்ட போய் சேர்ந்ததுக்கு பிறகு தான். ஸோ அவர் எனக்கு பேசிக் எல்லாமே சொல்லிக் கொடுத்தாரு. எப்படி வோக்கல் ட்ரெயின் பண்ணணும், எப்படி வோக்கல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், கர்நாடிக் மியூசிக் என்ன நார்மல் மியூசிக் என்ன அப்படின்னு எல்லாமே வந்து லேர்ன் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த 5 இயர்ஸுக்குள்ளே தான். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ என்னோடய மியூசிக் ஜேர்னி வந்து கணக்கு வருஷமாக இருந்திருக்கு. பட் வந்து இர்ரெகுலராக இருந்திருக்கு. பிடிக்காம அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. பட் இப்போது 5 இயர்ஸாக மியூசிக் இஸ் மை லைஃப் இஸ் மை மியூசிக் அந்த மாதிரி மாறியிருக்கு. ஆனால் இப்போ நான் போடுற வீடியோஸ் மீன் என்னுடைய இன்ஸ்டாவை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். லைக் கவர்ஸ் போல் பாடி போட்டிருப்பேன். இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணுற கவர் சாங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே என்னுடைய செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் தான். ஸோ ஒவ்வொரு விஷயமும் எப்படி கவர் சாங் ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், எந்த ஆப்பில் ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி வந்து அதை வந்து அந்த மாஸ்டரிங் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இப்போ வந்து லேர்ன் பண்ணதான். என்னோடய வாய்ஸ் ஒரு யூனிக்கான வாய்ஸ். ஸோ இந்த வாய்ஸ் எனக்கு தான் இருக்கும். ஸோ வேறு யாருக்கும் இருக்காது. ஸோ இந்த வாய்ஸில் அதாவது பாட்டுன்றது நாட் அபவுட் தி வாய்ஸ், இட்ஸ் அபவுட் த நாலேஜ் அண்ட் ஃபீல் அப்படின்றத வந்து நான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் வந்து என்னோடய வாய்ஸ் எப்படி இருந்தாலும் என்னோடய வாய்ஸ்
பேஸாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே, தட்ஸ் அ யூனிக் வாய்ஸ். என்னோட வாய்ஸ் ஷார்ப்பாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே, தட்ஸ் அ யூனிக் வாய்ஸ் விச் ஐ ஹேவ். என்னோட வாய்ஸ் வேறு யாருக்கும் இருக்காது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இப்போ வந்து நான் வந்து என்னோட வாய்ஸ் மேலே வந்து காதல் வச்சு என்னுடைய மியூசிக் ஜேர்னியை வந்து கன்டினியூ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய மியூசிக் ஜேர்னி. ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். ஹோப் உங்களுக்கு வந்து என்னோடய ஜேர்னி வந்து பிடிச்சிருக்கும் வந்து. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து என்கிட்டயோ என்னோடய ஜேர்னியோ ஆர்எல்ஸ் ஏதாவது சாங்ஸோ வந்து என்னோடய வாய்ஸில் வேணும் அப்படின்னா காமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து பாடி போடுவேன். என்ன போல் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யா, தேங்க்யூ ஸோ மச். பாய்.